இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது 9 கோள்கள். இந்த 9 கோள்களையும் சக்தி வாய்ந்த கோள்கள் சூரியன். அண்ணா அவர்கள் சூரியன் சின்னத்தை அவர் ரொம்ப அறிவியல்லாம் பயன்படுத்தி அந்த சின்னத்தை அந்த காலத்திலே தேர்ந்தெடுத்திருக்காரு. புதிய சூரியன் சின்னத்தில் அனைத்து பெருமக்களும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களும் முத்திரையிட்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கை அனைத்து மக்களும் வந்துருச்சு. அந்த வெற்றியை பெற்று தமிழகம் அநியாயத்திற்கு என்றைக்குமே தலை குனியாது. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 2ஆம் முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார்கள். இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, அண்ணா, புத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இப்ப ஸ்டாலின் தளபதி, இவங்களே மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரானாங்க. மக்கள் அப்பாயின்மெண்ட், நான் ஒரு அப்பாயின்மெண்ட். எப்படி அப்பாயின்மெண்ட்? அம்மா இருக்கிறத முதலமைச்சராங்க. அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆகினாங்க. 2001 முதலமைச்சர் 12 வருஷம் அவர் அவங்களுடைய பயணிக்கிறேன். ஆரம்பிச்சு 2007 எதிர்கட்சியில் இருக்கிற 12 வருடம் கழித்து மீண்டும் அம்மா என்னை தான் முதலமைச்சர் ஆகினாங்க. அம்மா திரும்ப வந்து இந்த சூழ்நிலை அப்படியே தங்கத்தை வச்சு கொடுத்து வந்துடுறாங்க. இது பேப்பர்ல திரும்ப பாக்குறேன், எச்சரிக்கை வராது. யாரு நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த கட்சி இந்த நிலைமையை கொண்டு போய் சேர்த்த உதயகுமார் பேர் சொல்லுங்க, வெக்கமா இருக்கு. எனக்கு எச்சரிக்கை வர்றாங்க, பழனிசாமி பத்தி பேசக்கூடாது. யாரு? நான். இவரே எனக்கு நாடாளுமன்றத்தில் எங்க கட்சி எடுத்த முடியும் போய் தொண்டர்கள் உரிமை குழு கலங்கமா இருக்கு மாயிருச்சு. இப்ப வந்து அது தளபதி தலைமையில இணைஞ்சிருச்சு மாநாட்டுல. இல்ல என்னுடைய 100க்கு 200 வந்து சேர்ந்தாங்க. சொன்னார், ஓபிஎஸ் வாழ்கிற வாழ்கை நம்மள நான் வாழ்க இல்ல, தளபதி வாழ்ந்து நீ சொல்லணும். ஒரு சாதாரண தொண்டனாத்தான் நான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தில் இருந்திருக்கிறேன். சாதாரண தொண்டன். நான் இது உழைச்சது எனக்கு பதவி. அது எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுச்சா? அவர் வந்து எனக்கு எச்சரிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போய் நான் போட்டியிடுற சூழ்நிலையை எனக்கு உருவாக்குனாங்க சில பேர். எனக்கு நான் வேண்டாம், எனக்கு 2 வருஷம் எம்எல்ஏ பதவி இருக்கு, என்னை பண்ணி எங்களுக்கு நிற்பாட்டு வெயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீங்க நிற்கணும்னாங்க. ஏன்னா அந்த எட்டிய குட்டியில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாவம். 6 தொகுதி சட்டமன்றத்துக்கு வந்துருந்தாங்க. நான் அந்த 6 தொகுதியில் இருக்கிற 36 சட்டமன்றத்தில் இருக்கிற பொருளாக கேட்டேன். ஐயா சாமி எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. நிறைய சேவை இருக்கு. நம்ம தேர்தல் நிற்கணும் அறிவிச்சுட்டு அதனால ஒரு தொகுதி தான் நிற்கணும்னு சொல்லிட்டு என்னையும் வந்து நிற்கணும் வேணாம் ரொம்ப நிற்க வச்சாங்க. இந்த உதயகுமார் என்ன செய்யறாரு, பன்னீர்செல்வம் ஒரு 6 பேரை கூட்டிட்டாங்க. வேணாம் எங்க ராமேஸ்வரன் எப்படியாவது ஓபிஎஸ் நோக்க வைக்கணும். இதை நிக்க வைக்கிற நோக்கமே எடப்பாடி எப்படி ஆள போவாரு, எடப்பாடியை காட்டிலும் நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கி காமிக்கணும் நம்முடைய சக்தி அப்படின்னு சொல்லி என்னை நிக்க வச்சாங்க. அவர் வந்து 6 தொகுதி 6 பேரை வேட்பாளர் கூட்டு நிக்க வச்சு எப்படியாவது நோக்க வச்சிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட சதி வரையில பார்த்தாங்க. என்னாச்சு டெபாசிட் தொகை இழந்து வீடு போய் சேர்ந்தீங்கன்னா கட்டளைக்கு அந்த நிலையை உருவாக்கிய இன்றைக்கு குளிதோடி புதைச்சுக்கிட்டு இருக்க கழகத்தை யாரு? நல்லா சொல்லுங்க. அந்த எனக்கு எச்சரிக்கை. உனக்கு என்ன தகுதி இருக்கு எச்சரிக்கை இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் எனக்கு எச்சரிக்கை வராது. இனிமேல் பழனிசாமி பார்த்தால் நான் நிறைய பேசு. நீ எப்ப கட்சிக்கு வந்த, யாரால் வந்த, எப்படி வந்த, நீ தலைவரை எடுத்துக்க பழனிசாமி எப்படி ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவியை வாங்கி அம்மாவை நீ என்ன சொல்ல,
எதையும் பார்த்து எதையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? நன்றி கேட்ட அரசியல்வாதி இந்த உலகத்திலே யாரு நல்லா சொல்லுங்க. அவரு எனக்கு எச்சரிக்கை வர்றாரு. உனக்கு என்ன தெரிஞ்சு எச்சரிக்கை வருது? 96 மிகப்பெரிய தோல்வி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கண்டது. 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல், நகரசபை தேர்தல். நான் அப்ப நகர செயலாளர். என்னை தூக்கி நகரத்தில் நிக்க போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? முழுமையாக சோதனையான கட்டணம். ஓட்டு கேட்டே எங்களால போக முடியல. அந்த நேரம் போட்டாங்க. 104 முனிசிபாலிட்டி அப்ப இருந்துச்சு. 4 வந்து ஜெயிச்சோம். நானு, காஞ்சிபுரம் பன்னீர்செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரைகள், இங்கே புளியங்குடியில் குருவமாக தாய்மார் 4 வந்து ஜெயிச்சோம். அதுல இருந்து அம்மா எனக்கு சட்டமன்ற கொடுத்தாங்க வேட்பாளரை. பெரிய 2 முறை வெற்றி பெற்றேன். அப்போ அது ரிசர்வ் ஆயிடுச்சு. அப்புறம் பொடி நாயக்கன் எங்க அம்மா பிறந்த ஊரு, அந்த ஊர்ல எடுத்து பார்த்தா 3 முறை ஜெயிச்சு. எப்படி வந்து அரசியல் பேரையே நான் சொல்லக்கூடாது. நீ வந்து கடப்பாறை எடுத்துட்டு போய் குளிதோடுங்க. அந்த குளிதோண்டியில மண்ணை மம்பட்டி எடுத்தது பழனிசாமி 2 பேரும் குளிதோண்டி இன்னைக்கு அதிமுகவை குளிதோண்டி புதைத்து விட்டேன். கட்சி அளித்த பெருமை வரலாற்றில் பழனிசாமி உதயகுமாரே சார் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னை பற்றியோ நான் நடந்து வந்த அரசியலை பற்றியோ சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை. யாருக்கு எச்சரிக்கை?